வணக்கம் வள்ளுவரே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இறைச்சி சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ திடீர்னு இறைச்சி சாப்பிடாதேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி மாற்றிக்க முடியும் வள்ளுவரே? அப்பனே, நீ சொல்கிறதும் சரிதான். நமக்கு ஒரு காயமோ புண்ணோ ஏற்பட்டால் எப்படி துடிக்கிறோம்? நாம் சாப்பிட்ற இறைச்சி இன்னொரு உயிரின் காயம் புண்ணுன்னு நினச்சி பார்த்தோம்னா நமக்கு ஊனும் ஆசை போய்விடும். அப்படி நினச்சி தான் இறைச்சி சாப்பிட்ற வழக்கத்தை கைவிடணும். இதைத்தான் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதோன்றன் புண்ணது உணர்வார் பெரின்ன புலால் மறுத்தல் அதிகாரத்தில் 257வது குறளாக எழுதி வச்சேன். நல்ல வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே. உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதோன்றன் புண்ணது உணர்வார் பெரின். நாம் சாப்பிட்ற அசைவம் இன்னொரு உயிரின் புண்ணுன்னு நினச்சி பார்த்தா அசைவம் சாப்பிட தோணாதுன்னு எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.